கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துல திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இடிமின்னல் தாக்கியதன் காரணமாக 2 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. கடலூர்ல ஒருவரும் கன்னியாகுமரியில ஒருவரும் இடிமின்னல் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கனமழையின் காரணமாக கடந்த 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 11 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாக வருவாய் மற்றும் பேரிடர் துறை தெரிவித்திருக்கிறது. கனமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 12 கால்நடை இறப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு 24 குடிசை வீடுகள் சேதமடைந்திருக்கிறது என்பதும் புள்ளி விவரங்களாக இருக்கிறது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசால் அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்புகள் இந்த நிவாரணம் தொடர்பான அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று வெளியிடப்பட வேண்டும். அந்த வகையில உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவதற்குள்ள நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று அதற்குண்டான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஈடுபடும். இதன் காரணமாக வானிலை எச்சரிக்கை மையம் ஒன்றுடைய தொடர் எச்சரிக்கை காரணமாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதிக்குள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் எச்சரிக்கையும், பல்வேறு மாவட்டங்களில் மழையின் காரணமாக பாதுகாப்பாக மக்களை தங்க வைப்பதற்குண்டான நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒரு 4 கோடி மக்களுக்கு அந்த குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது. எங்கெல்லாம் மழை பெய்யும், மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான தகவல்கள் தொடர்ந்து அனுப்பும் பணியில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான பணிகளில்